இந்த பகுதி கடந்து செல்வமாக 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கொடுப்பார் என்பது அருளி செய்வார் என்பது அதற்கு மகிமையுண்டாவதாக. இந்த பகுதியில் நமக்கு வாக்குத்தத்த பகுதி, இந்த பகுதியில் நம் பலன் கொடுப்பார். இந்த மாதத்தில் ஆண்டவர் அவருடைய ஜனமாக இருக்கிற நமக்கு பலன் கொடுப்பாராக. ஆமாம். 2 விதங்களிலே, ஒன்று சரீரத்துக்கு தேவையான நல்ல சுக பலன் ஆரோக்கியம், இவைகளையும் அடுத்த நமக்கு தர வேண்டும். இன்னொன்று நம்முடைய உள்ளான மனிதனிலே பவுல் எபேசியர் 3:16 சொல்வது போல உள்ளான மனிதனில் தேவனுடைய வல்லமையினாலே என்ன செய்ய வேண்டும்? பலன் அடைய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே உள்ளான மனிதனுடைய பலன், உள்ளான மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்பினது சரீர ரீதியான பலன் என்பது ஒரு பகுதியிலே நாம் யோசித்தாலும் அவன் உள்ளான மனிதனுடைய பலனை குறித்தான் சொல்லுகிறார். அந்த உள்ளான மனிதனுடைய பலனை நமக்கு பார்க்க தெரியாது. சரீரத்தில் உள்ளதான பலனை ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அவனுக்கு வாட்டசாட்டமான ஆளாக இருக்கிறாங்க, நல்ல உடற்பயிற்சி செய்ததான ஒரு சரீர வாகு, நல்லா சாப்பிட்டாங்க, அதனால் ஏற்படுத்தப்பட்ட சரீர அமைப்பு பார்த்த உடனே தெரியும் இவனுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும், பலமுள்ளவன் என்று சொல்லி, தோற்றத்தை பார்த்து பலமுள்ளவன் என்று சொல்லி விடலாம். சில நேரங்களில் சாதாரணமாக தெரியும், அவன் செயல்பாடுகள் மூலம் பலன் உள்ளவன் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் உள்ளே இருக்கிற பலன் நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அப்படிதான் தன்னுடைய உள்ளான மனிதன் பலன் அடைய வேண்டும் என்று சொல்லி தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். ஏன்னு சொன்னால் வெளிப்பிரகாரமான பலனை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று உணவினாலே பெற்றுக்கொள்ளலாம், மருத்துவத்தினாலே பெற்றுக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் உடற்பயிற்சியினாலே பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உள்ளான மனிதனுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகம் ஒன்று தான். ஆமாம். தேவனிடத்தில் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இதை வேறு எங்கே போனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவன் சரீரத்தில் நல்ல பலமுள்ளவனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய ஆத்துமாவில் அல்லது உள்ளான மனுஷனில் அவன் பலகீனப்பட்டவனாக இருப்பான். அதுக்கு தான் வசனம் சொல்லுது, ஆபத்து காலம் என்று கொண்டு வரும்போது எதிராய் சண்டை போடுகிற சூழ்நிலை வந்தால் இவன் சண்டை போடுறான். ஆனால் சூழ்நிலை வேறு விதமாக இருக்கிறது. ஆபத்து காலம் என்று வரும்போது இவன் சோர்ந்து போவான் என்று சொன்னால் அவன் பலன் எப்படிப்பட்டதான்? குறுகினது. அப்படின்னா சொன்னால் அவன் ஆத்துமாவில் அல்லது உள்ளான மனிதனிலே பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு அவன் மனம் அடைந்து அவன் சோர்ந்து போய்விடுவான் என்று சொன்னால் அவன் பலன் குன்றி போனது அல்லது பலன் இல்லாதவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரீரத்தில் நல்லா இருக்கலாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன் பலன் அடைய வேண்டும். இந்த சங்கீதத்தில் அதை தான் நான் சொல்லி வருவதை குறித்து கடைசி பகுதியில் அதுதான் வாசிக்கிறோம். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று சொல்லி 2 விதத்தில் சொல்லுகிறேன். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதான்? வல்லமை உள்ளது. சொல்லலாம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே என்று சொல்லி ஆரம்பித்து சொல்லுகிறேன். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதான்? ஆமாம், வல்லம். திரண்ட தண்ணீர் மேல் துணிக்கிறது. இங்கே தண்ணீர் என்று சொல்லப்படும் போது தண்ணீரில் துணிப்பது என்பது ஒன்று, ஏற்கனவே சிருஷ்டிப்பின் நாட்களிலே அந்த வார்த்தை தண்ணீர் மீது துணித்தது. தண்ணீர் மீது வந்து தண்ணீர் முழுவதுமே, பூமி முழுவதுமே இதால் நிரப்பப்பட்டிருந்ததா? தண்ணீராலே மூடப்பட்டிருந்தது. ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னார், வெட்டாந்தரை உண்டாக கடவுள் சொன்னோடனே ஒரு பக்கம் தண்ணீர், ஒரு பக்கம் வெட்டாந்தரை செய்து உருவாக்கப்பட்டு விட்டது. தண்ணீரில் துணித்தது அது ஒரு முறை தான். ஆனால் இங்கே சொல்லப்படுவது என்ன? தண்ணீர் மேல் துணிக்கப்படுவது என்பது ஜனத்தின் மீது தேவனுடைய சத்தம் என்ன செய்யப்படும்? தண்ணீர் தேவனுடைய ஜனத்தை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா பல இடங்களில் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவங்க புரிந்து கொள்படி தானியேல் ஒரு சொப்பனம் காண்கிறார். சொப்பனம் காணும்போது சமுத்திரம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கு. சமுத்திரத்தில் இருந்துன்னா தண்ணீரிலிருந்து ஒரு மிருகம் ஏறி வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னு சொன்னால் 4 விதமான மிருகங்கள் ஏறி வருவதை சொல்லுகிறேன். 4 விதமான ராஜ்யங்கள் அப்படின்னு சொன்னாலும் அது ஜனத்தின் மத்தியில் இருந்து தான் செய்யும்
வானத்திலிருந்து குதிக்கலை. அது ஜனத்தின் மத்தியிலிருந்து எழும்பி வரக்கூடியதான ராஜ்யங்கள். இதே போல் தண்ணீர் என்று சொல்லப்படுவது எங்கே ஆண்டுடைய சத்தம் துணிக்கப்படுவது என்பது ஜனத்திரள் மத்தியிலே தேவனுடைய சத்தம் என்ன செய்யும், துணிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சத்தம் வரலாம், அது செய்ய வேண்டிய கிரியைகள் நாம் யோசிக்க முடியாதவைகளை என்ன செய்யும், கர்த்தருடைய சத்தம் பண்ணுறது செய்து முடியும். ஆனால் நாம் சத்தமிடுவோம், சத்தம் போடுவோமே தவிர முன்னால் இருக்கிற பென்சில் கூட என்ன செய்யாது, விலகாது. எவ்வளோ கற்றுனாலும் சரி, இருக்கிற இடத்த விட்டு ஒரு இம்மி கூட என்ன செய்யாது, பென்சில் கூட நகராது. ஆனால் ஆண்டவர் சத்தமிட்டால் அது செய்ய வேண்டிய கிரியையெல்லாம் செய்து முடிச்சுட்டு அவர்கிட்ட என்ன செய்யுமா, அந்த வார்த்தைகள், இந்த வல்லமை வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நான் என்ன சொன்னேன், என்ன அவன் சொல்லப்படுறான்னு சொன்னால், வெளித்தோற்றமான அந்த பலனை என்பதை விட உள்ளே மறைந்திருக்கக்கூடியதான ஒரு பலன் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமாம், அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வெளித்தோற்ற பலன் என்பதை விட உள்ளே மனிதனுடைய பலன் கிரியை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆமாம், உள் மனிதன் தான் பலன் அடைய வேண்டும். பார்க்க நம்ம சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்காக இருக்கும்போது அசாதாரணமான கிரியைகளை வைராக்கியமாக செயல்படும் போது தான் அவனுக்குள் இருக்கக்கூடிய பலன் என்ன என்பதை நம்ம செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் காலையில் அதை குறித்து தியானித்தோம். அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வழிகளை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு என்ன உண்டு, பலன் உண்டு அப்படின்னு சொன்னார். நீங்கள் பலன், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள், பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது வெளிப்பிரகாரமான தோற்றமெல்லாம் ஒன்றும் தெரியாது. பரிசுத்த ஆவி நடந்து வேணால் ஒன்று தெரியும். சில நேரத்தில் ஆவியின் வல்லமை தாங்கிக் கொள்ள முடியாத சிலருக்கு நினைச்சுவாங்க, உருண்டு பிறண்டு எழுந்துருவாங்க. அது அவன் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவர் நிதானிக்கும் போது அவர் நின்று பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவார்கள். அபிஷேகம் ஒன்றுக்குள் நிரம்பி நிரம்பி அந்த பாத்திரம் நிரம்பி வழிவது என்பது போல நிரம்பி நிரம்பி வழியும். ஆனால் உள்ளார மனிதன் நாளுக்கு நாள் என்ன செய்வான், அது பலன் அடைந்து கொண்டே வருவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெறும்போது சரீரத்தில் எந்த மாற்றம் ஏற்படுவது தெரியாது நமக்கு. சரி, பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட உடனே காலேஜ் சொன்னது போல் நமக்கு பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட உடனே அடுத்த ஸ்டெப்பில் ஒரு மணி நேரத்தில் திடீர்னு கையெல்லாம் புஷ்டி ஆயிடும். அப்படி கை தூக்கணுன்னா அப்படி ரவுண்டாக புஷ்டி ஆகும். கால் கை உடனே ஒரு பெரிய வளர்ச்சி. அப்படிலாம் பார்த்தோன்னா உலகத்தில் எல்லாருமே என்ன செய்வாங்க, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், சர்ச்சில் வந்து பெற்றுக்கொள்வோம், உடல் வாக என்ன செய்யும் மாறின்னு சொல்லி வந்துடுவாங்க. மாற்றலாம் தெரியாது. ஆனால் அது கிரியை செய்யும் போது தான் அவருடைய வல்லமை என்ன செய்யும், வெளிப்படும். தேவன் அதைத்தான், அது மறைந்திருக்கிற அனுபவத்தினுடைய வல்லமையை கர்த்தர் அங்கே குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு, யாக்கோபு அல்லது பேதுரு, பவுல் இவங்கெல்லாம் நிற்கும்போது சாதாரண மனிதர்கள், பயந்து போன மனிதர்கள். பேதுரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதிகாரம், படிப்பு, பண வசதி எல்லாம் வந்து இவைகளினாலே செய்ய முடியாத ஒன்றை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே இவன் செய்து முடித்தானவன். ஆமாம், அதிகாரம் இருந்தது. 4 பேர் காலி பண்ணுறதுக்கு தான் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. இவனுடைய அதிகாரம் என்னதுக்கு இருந்தது, ஸ்தேவானை கொலை பண்ணுவதற்கு இருந்தது. இன்னும் கிறிஸ்தவர்களை கொலை பண்ணுவதற்கு அல்லது கிறிஸ்தவர்களை என்ன செய்யணும், தீர்த்து கட்டணுங்கிறதுக்காக பெர்மிஷன் வாங்க போனவன், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போனவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யூத சமுதாயத்திலே சனகரிப் சங்கத்துக்கு ஒரு சட்டம் இருக்கும். இவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போன சட்டம் இந்த சனகரிப் சங்கத்தை விட அப்பாற்பட்ட எல்லையிலே எல்லா ஜனத்தின் மீதும் செலுத்துவதற்கு உரிமையை இவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். போட்டு தள்ளுவதற்கு எந்த கேஸும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்தான், பெர்மிஷன் பெற்றுக்கொள்ள போனான். அதிகாரம், பணபலம், பதவி எல்லாமே இருந்தது. இவைகளினால் செய்ய முடியாத ஒன்றை பரிசுத்த ஆவியானவர் வல்லமை பெற்றுக்கொண்ட போது அந்த தேசங்களை கலங்க பண்ணினவன். கிராமங்கள் கலங்கினது, பட்டணங்கள் கலங்கினது, தேசம் கலங்கினது, கண்டங்கள் கலங்கினது. ஆமாம், 2 கண்டத்தையும் கலக்கினவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவன்கிட்ட அந்த நேரத்தில் படிப்பையோ பணத்தையோ அல்லது எதையோ வைத்து அவன் செய்யவில்லை. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை மட்டும் வைத்து அவன் செய்தவன் அவன். ஆமாம், அதான் ஆண்டவன் நமக்கு அந்த பலனை தர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த நாளில் இந்த மாதத்தில் கர்த்தர் நல்ல பலனை தருவாராக. பரிசுத்த ஆவியானவராலே பலன் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு பகுதி சொல்லப்படுகிற ஏசாயா புத்தகத்திலே 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. வாசிக்கும்படி கேட்கிறேன். 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டுக்கும் வாய்ப்புண்டாவதாக எங்கே சொல்லப்படுகிறதான பகுதி சரீர ரீதியான ஒரு பகுதியை போல தெரியும் நமக்கு. நான் சொல்லுகிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புது பலன் அடைவார்னா அந்த எப்படிப்பட்ட பலனா, கழுகை போல என்ன செய்வாங்களாம், செட்டை எடுத்து பறப்பார்கள். அப்படி பறக்கும் போது அவர்கள் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டாங்க, நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க. இது சரீர அமைப்பு. நடப்பதும் ஓடுவதும் இந்த சரீர ரீதியான சொல்லப்படுகிற. பறப்பது என்பது பறவைகளுக்குள்ள சரீர ரீதி, ஓடுவது எல்லாம் பண்ணுவது மிருகங்கள், பறவைகள், மிருகங்கள், நம்மை பொறுத்தப்படலை இப்படி சரீர ரீதியாய் சொல்லப்படுவது போல இருக்கலாம். ஆனால் அங்கே சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே அவன் காத்திருக்கும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அந்த காத்திருத்தல் உள்ளான மனிதனுடைய பலனை என்ன செய்ய முடியும், அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் காத்திருப்பதனாலே உள் மனிதன் பலன் அடைவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதை இன்னும் புரிஞ்சுக்கணும்னா 29 வசனத்தை வாசிங்க. 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, நல்லா பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்யறாராம், பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ரெண்டு பகுதி அங்கே சொல்லுகிறேன். சோர்ந்து போவது என்பது மனதளவிலே உள்ள அல்ல உள் மனுஷனிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இன்னொரு சோர்வு சரீரத்தில் களைப்பு ஏற்படும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன், சத்துவம் இல்லாதவன், அதுதான் அடுத்த பகுதி சரீரத்தின் அமைப்பை சொல்லுகிறது. சத்துவம் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு விட்டு டாக்டர் போகும்போது பிள்ளைக்கு என்ன சத்தே இல்லைங்க அப்படின்னு அவங்க நினைச்சவங்க 2 மாத்திரை 2 சிரப்பு எழுதி கொடுத்து, ஒரு சிறப்பு பசிக்கும் ஏற்படுத்தி கொடுத்து, நல்லா சாப்பிட வைத்து, மருந்து மாத்திரை கொடுத்தோன்னா கொஞ்சம் அவன் என்ன செய்வான், இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு ட்ரிப்ஸை போட்டு பலன் அடைவதற்கு வழிகள் என்ன செய்வாங்க. அந்த பிள்ளைகளை பாட்டி விட்டு கேட்பாங்க, பிள்ளைக்கு சத்தே இல்லைங்க, எங்கே தான் செய்யல, சாப்பிட ஒன்றுமே இல்லை, பலன் இல்லாமல் இருக்குது. சரீர அமைப்பில் சத்து இல்லை. எங்கே சொல்லப்படும் உள் மனிதன் சத்துவம் இல்லை, அவன் சோர்ந்து போகிறான். அவனுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். என்ன செய்கிறாரா, அவர் அந்த உள் மனிதனுடைய பலனை கொடுக்கிறார். அடுத்த வசனத்தில் அது இன்னும் கொஞ்சம் சொல்லப்படும். இளைஞர் இடைப்படைந்து சோர்ந்து போவார்கள். பாருங்க, அவன் எவ்வளவுதான் சக்தியை பெற்றுக்கொண்டாலும் இளைஞர் என்ன செய்வாங்களாம், இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இலைப்படைந்து, இளைஞர் எப்போ இலைப்படைந்து ஓடி போகிறான், வேகமாக ஓடுறான். இளைஞர் இலைப்படைந்து என்ன செய்வாங்க, அவன் வேகமாக ஓடுறான். மனுஷன் சரீரத்திலே பெற்றுக்கொண்டதான பலன் அவன் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடின பிறகு தானா அந்த பலன் என்ன செய்யும், வேற ஒன்றும் வேண்டாம். நம்முடைய ஆட்களை வச்சுக்கணும், இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் வேகமாக ஓடுங்கன்னு சொல்லி ஓட வச்சா அந்த கார்னருக்குள்ளே போகிறதுக்குள்ளே மூச்சு வாங்கி கொஞ்சம் நின்று போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த காலத்தில் பறவைகள் கூட ஒரேடியாக பறக்காது. கழுகு தவிர மற்ற பறவைகள் என்ன செய்யாது, ஒரேடியாக பறக்காது. இன்னொரு பறவை கொடுத்து ஒரு இதில் வாசித்தேன், அது பறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பறந்துட்டுனா 2 மாதம் கீழே இறங்காது. இரவு பகல் என்ன செய்யும், பறந்துகிட்டே இருக்கும். அதுக்கு சாப்பாடு எப்படின்னா, இதை வாசிக்கும் போது இரவு பகலும் பறக்கணும் சாப்பாடுக்கு அப்படின்னா அது கடற்கரை மேலே தான், கடல் மேலே, சமுத்திரத்து மேலே தான் பறந்துக்கிட்டு இருக்கும். அப்படி துள்ளி வர மீனை அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அது ரூமுக்கு வரணும் அப்படின்னா, அது எல்லைக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் 1 மாதம் 2 மாதம் ஆகும். பறந்துக்கிட்டே இருக்கும். கழுகு பறக்க ஆரம்பிச்சதுன்னா மற்ற பறவை போல் பறந்து அங்கே போய் நின்று கொஞ்ச நேரம் அதை சொல்லுவாங்களே, காகம் கரையை கடவா காவேரி அப்படின்னு. காவேரிக்கு அவ்வளோ அகலம் இருக்குமா, அப்படியே இப்போ உள்ள காவேரி குறைஞ்சி போச்சு. இங்கே இருந்த எல்லையிலேருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு காக்காவால் என்ன செய்ய முடியாதான், பாதியில் விழுந்துருங்கிறான். தொடர்ந்தேச்சு என்ன செய்ய முடியாது. அந்த காவிரி ஆறு அவ்வளோ அகலமாக இருந்தது. அப்படி நம்ம யோசிக்கிறோம் ஒரு காலத்தில், அது பாடல் எழுதுகிற காலத்தில். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. அப்போ என்னன்னா, பறவைகள், அதை நான் சொல்ல விரும்பின காரியம் ஆற்றினுடைய அகலத்தை சொன்னாலும் இன்னொரு பக்கம் பறவை ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் என்ன செய்யும், தொடர்ந்து பறக்க முடியும், இல்லாட்டா சோத்து போயிடும். அதனால தான் போய் இடத்துல ஒரு மரத்தில், ஒரு எல்லையில், ஒரு கல்லில், ஒரு பாறையில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே எங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு மீன் கிடச்சா சாப்பிட்டுட்டு அடுத்த என்ன செய்யணும், பறந்து இன்னொரு இடம் தேடி உட்காந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கும்.
கழுகை போல் என்ன செய்யாது, தொடர்ந்து போகாது. அது என்ன செய்யாது, அது பறந்து கொண்டே போகாது. அதுதான் வாலிபர்கள் இடறி விழுவாங்க, வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள். சரீர அமைப்பு பலன் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது செயல்பட முடியும். ஆனால் தேவ பலன் பெற்றுக்கொண்டால் தொடர்ந்தேச்சியாக இந்த பலன் இருந்து கொண்டே இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும், அது இன்னும் பிரவாகித்து கொண்டே இருக்கும். ஆமாம், அதுக்கு தான் ஆண்டவர் சமூகத்தில் தேவ பலன் நமக்கு வேணும், நாம் சோர்ந்து போவதில்லை. ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவதாக அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே அமர்ந்திருந்து, ஆண்டவரே இந்த பலன் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் கத்திருத்தல்னாலே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதனாலே தேவன் கொடுக்கக்கூடிய பலன் உள்ளான பலன். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவதான். இதே போல் பலனை கொடுப்பது பல விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளையில் ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார், சூழ்நிலைக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற தேவன். எப்படி எப்படி கொடுப்பாரா? சூழ்நிலைக்கு ஏற்ற பலன். இவன் தான் செய்து முடிப்பான்னு யாருக்கு என்ன செய்யாது. அந்த நேரத்தில் சில காரியங்கள் செய்யும்போது சில சமயோச புத்தினாலே சில காரியத்தை சில செய்வாங்க. எப்படிப்பா நீ செய்த அப்படின்னா, ஏதோ செய்துட்டேன், அதுக்கப்புறம் செய்ய சொன்னால் என்ன செய்யாது, செய்ய தெரியாது. அந்த நேரத்தில் நான் செய்துட்டேன் அப்படின்னா. இதே போல் வேதத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப தேவன் பலனை கொடுத்துருக்கிறார். அந்த வேலை செய்து முடித்த உடனே பார்த்தோன்னா சாதாரண ஆளாக இருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன். மேய்த்து கொண்டிருக்கும் போது திடீர்னு என்ன செய்யுது, ஒரு சிங்கம் வந்தது. இவனுக்கு நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம், சிங்கத்துக்கும் நமக்கு என்ன யோசனை. அங்கே சிங்க சத்தம் கேட்டாலும் இங்கே ஒன்று மரத்தில் ஏறிடுமோ, இல்லாட்டா பாதுகாப்புக்கு என்ன செய்வோம். அன்றைக்கி ஒரு ஒரு இதில் பார்த்து லைன் சஃபாரிக்குள்ளே போகிறாங்க. கூண்டுக்குள்ளே இருக்க வேண்டியதுதான் என்னது, சிங்கம். ஆனால் கூண்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் யார், மக்கள் இருக்கிறாங்க. சிங்கம் வெளியே எப்படி ஜாலியாக நினைச்சது சுற்றிட்டு இருக்குது. அது வந்து அப்படி பக்கத்தில் நின்று பார்க்குது. அவங்க எல்லாம் பார்த்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அவன் பார்த்த உடனே யோசனை, கூண்டுக்குள்ளே போட வேண்டியது வெளியே சுற்றுது, வெளியே நின்று பார்க்க வேண்டிய ஆட்கள்லாம் எங்கே போயிட்டாங்க, கூண்டுக்குள்ளே போயிட்டாங்க. பயங்கர அந்த சிங்கம்னு சொல்லி கர்ச்சனை கேட்ட உடனே பாதுகாப்பை தேடி தான் ஓடுவோம் நம்ம. அது ஏற்றுன்னு சண்டை போடுறதுக்குள்ள பலம் நமக்கு என்ன செய்யாது, சரீரத்தில் கிடையாது. தாவீது இருக்கிற வயது, அவனுடைய இளமை பருவம், அவன் அதை அடித்து வீழ்த்தக்கூடியதான சரீர அமைப்பு அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்தபோது ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் சூழ்நிலையிலே தேவன் அவனுக்கு ஒரு அசாதாரணமான பலன் என்ன செய்தார், அவர் கொடுத்தார். சூழ்நிலைக்கு ஏற்ப பலன் சரீரத்தில் கொடுக்கப்பட்டதை விட அவன் உள் மனிதனுள்ளே இந்த பலன் அது வேலை செய்ய ஆரம்பித்த உடனே அவன் சிங்கத்தை நினைச்சுதான் கிழித்து போட்டான். சிங்கத்தை அடித்து தூக்கிட்டான். கரடி வந்தது, கரடி அதே போல தான் செய்தான். இவையெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பலன். கோலியாத்தனுக்கு போகும்போதும் அவன் ராஜாட்ட சொல்கிறான், இப்போ ஒரு முறை கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அதை அடித்து போட்டேன், அப்போது உதவி செய்தாரே. அந்த உதவி எப்போது செய்யலை, அப்போது உதவி செய்தாரே. அந்த தேவன் இந்த பெலிஸ்தியனை முறியடிப்பதற்கு என்ன செய்வார், கட்டாயம் இந்த சூழ்நிலையில் எனக்கு பலன் கொடுப்பார். இவன் சரீர தோட்டத்தில் அவன் சொல்லும் போது சொல்கிறான், நீ தடிகளோடு கேடகத்தோடு வராமல் நீ என்னது கல்லுகளோடு தடியோடு வருகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், உன்னை கொன்று எதுக்கு தான் கொடுக்க போகிறேன், பறவைகளுக்கு தான் ஆகாரமாக கொடுக்க போகிறேன். ஒரு மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவு கூட உனக்கு என்ன கிடையாது, சரீர தோற்றம் கிடையாது. இவன் சில இந்த வழக்கம் வந்து பெரிய வெளியே உள்ள ஆட்கள் சொன்னேன். சில ஆட்களை பார்த்த உடனே அப்பா இந்த ஆட்கள் இதே போல் ஒரு ஆடு இருந்ததுன்னா, மாடு இருந்ததுன்னா ஒரு கிராமமே என்ன செய்யும். அவங்க சொல்கிற வேறு விதமாக சொல்லுவாங்க, நான் அப்படி மறைவாக சொல்கிறேன். ஆளை பார்த்தவொன்னு சொல்லுவாங்க, ஒரு கிராமமே என்ன செய்கிறோம். அந்த தோற்றம் அவனுக்கு இல்லை. ஒரு மிருகத்துக்கு போடலாங்கிற தோற்றம் அவனுக்கு இல்லை. அதான் நான் பறவைகளுக்கு போடுறேன்னா 4 பறவைகள் வந்து சாப்பிட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, 2 நிமிஷத்தில் சாப்பிட்டு போயிடும். உன் சரீர தோற்றம் அப்படி தாப்பா இருக்குது. பறவைகளுக்கு போடுறேன்னு சொன்னான். இவன் மிருகத்துக்கு போடுறேன், பறவைக்கு போடுறேன்னு சொல்லலை. இவன் சொன்னது, நீ எல்லா ஆயுதங்களும் வர்றாய், நான் ஒன்றுமே கொண்டு வரலைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் வரக்கூடியது என்னென்னா, கர்த்தர் என் பலனானவர். என் சூழ்நிலைக்கு அன்றைக்கு எனக்கு பலன் கொடுத்தவர், சிங்கத்தை முறியடிக்க பலன் கொடுத்தவர்,
கரடியை முறியடிக்க பலன் கொடுத்தவர் உன்னையும் முறியடிக்க எனக்கு இந்த நேரத்தில் பலன் தருவார். ஆமாம், அந்த பலன் எப்படி வேண்டுமானாலும் கிரியை செய்யலாம். அது பெரிய ஆயுதத்தை வைத்து தான் கிரியை செய்ய வேண்டும் என்றல்ல, சிறிய கல்லினாலும் கிரியை செய்ய வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படவர். சூழ்நிலைக்கு ஏற்ப தேவன் தம்முடைய பலனை தம்முடைய ஜனத்திற்கு அவர் கொடுக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கை சில சூழ்நிலைகளில் நம்முடைய உள்ளான மனிதன் பலன் அடைந்து அப்படி தைரியமாக நிற்க 1ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டதான பாதிப்புகள், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விரோதமான கிரியைகள் எல்லாம் எழும்பினது. எல்லாம் எழும்பி அழித்து விட வேண்டும், கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ரோம ராஜ்யம் எழும்பினது. அவரோடு யூதர்களும் சேர்ந்து கொண்டார்கள். நம்ம இன்னைக்கு யூதர்களை ரொம்ப பேசுகிறோம், ஆனால் அன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு முதல் எதிரியே யார் தான்? யூதர்கள் தான். கர்த்தருக்குமா இன்னைக்கு அவங்க அதை நம்ப மாட்டாங்க. அவர் தான் முதல் எதிரியாக இருந்தாங்க. ஏன்னா தங்களுடைய மார்க்கத்திலிருந்து அநேகர் அங்கே போவதை பார்த்த உடனே தன்னுடைய மார்க்கம், யூத மார்க்கம் இல்லாமலே போயிடுவோன்னு யோசிச்சாங்க. அப்படி போகாது என்பது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்கள வைத்தான் சில திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கார் என்பது அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்களுடைய கோபம், அவன் கிறிஸ்துவ மதத்தை அழிப்பதற்கு அநேகர் தீக்கிரையாக்கப்பட்டார்கள், சிங்கங்களுக்கு வாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், அப்படி பட்டயத்தால் கொலை செய்தார்கள். அதெல்லாம் இருக்குது. அந்த விசுவாசத்தின் பலன்னு சொல்லி வச்சுக்கலாம் ஒரு பக்கம். அந்த சூழ்நிலையில் அவங்க தைரியம், அந்த திட்டமானதை பாராட்டணும். அதில் கலோசியம் என்று சொல்லப்படுறது ஒன்று இன்னைக்கு பேசியில் இருக்குது. கட்டடங்கள்லாம் உடைந்து போன இந்த 7 wonders அது ஒன்று, ஏன்ஷியன் 7 wonders அது ஒன்று கலோசியம். அது பெரிய அன்றைக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு நம்ம வச்சுருக்க ஆம்பி தேட்டர் மாதிரி, இந்த ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி 30,000-40,000 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி அன்றைக்கு 1 லட்சம், ஏறக்குறைய 1 லட்சம் ஜனங்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒன்று. குறைந்த வருஷம் 12-15 அடிக்கு உயரத்துக்கு மேலே தான் உட்காந்துருப்பாங்க. கீழே ரூம்ஸ் இருக்கும், சிங்கங்கள், துஷ்ட மிருகங்கள் போடப்பட்டிருக்கும். கிறிஸ்தவனை கொண்டு விட்டு இயேசுவை மறுதலிக்கிறவன அப்படி வெளியே கூட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசு மறுதலிக்காமல் இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே போட்டு சிங்கங்களுக்கு இரையாக்கிடுவாங்க. அவன் 2 நாள் பட்டினி போட்டு வச்சுருப்பான். அப்போல்லாம் கிறிஸ்தவ விசுவாச குடும்பங்களை ஒரு அணைத்து கொண்டு ஜெபம் பண்ணி அவங்க மறுதலிக்காதீங்க, ஜெபம் பண்ணுவோம், இன்றைக்கெல்லாம் நமக்கு நித்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அங்கே போயிடும்னு சொல்லி அவங்க எல்லாம் விசுவாசத்தை ஒருவருக்கொருவர் சொல்லி வர்த்திக்க பண்ணி கொண்டார்கள். இதே போல உபத்திரவங்கள் பல விதத்தில் இருந்தது. நீரோராயனுடைய உபத்திரம் ரொம்ப கொடூரமானது. அவனுடைய லிவிங் டார்ச், அதாவது என்ன சொல்லுவாங்க, வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. அப்போ உயிருள்ள ஜோதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கம்பத்தில் கட்டி கீழே கட்டைகள்லாம் அடுக்கி அவன் இரவு வேளையில் எரிய வச்சிருவான். தீப்பந்தங்கள் எரிவது போல மனுஷன் எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இதில் தான் அவன் நடமாடுவான். அதனால் கடைசியில் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சதான் செத்தான். அப்படி நடமாடுவான். அப்படிதான் உபத்திரவம் ஏற்பட்டது. அந்த உபத்திரப்பட்ட காலங்களிலே எத்தனையோ உபத்திரவங்கள் வந்ததெல்லாம் அந்த சரீர பலன் அதெல்லாம் என்ன செய்யணும், அந்த உபத்திரம் பார்த்தா தானாக கலங்கிடுவாங்க, வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆனால் உள் பலன் இருக்கிறனால அவங்க தைரியமாக நின்னார்கள். அது விசுவாசத்தின் பலன் என்று சொல்லலாம் ஒரு பக்கம். நான் அந்த இரத்த சாட்சிகள் படிக்கும் போது எனக்கு தொட்டதான ஒரு பகுதி அதுதான். ஒரு தகப்பன் தாய், ஒரே ஒரு பெண் பிள்ளை மற்றும் 9 வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை. அவன் சொல்கிறான், இயேசுவை மறுதலிக்க விட, ராயன் தான் கடவுள், இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். பெற்று சொல்லுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நாங்கள் இப்படி ஆராதித்து பரிசுத்தாவின் விஷயத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் இம்மட்டும் இருக்கிறோம்னா தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தது, மறுதலிக்க முடியாது. அதனால் மறுதலிக்கலைன்னா பிள்ளையை நினச்சிடுவோம், கொன்றுவோம். பிள்ளையை கொன்றுவோன்னு சொன்னால் அதான் அந்த பிள்ளை சொல்லுது, நீங்கள் மறுதலிக்காதீங்க மம்மி, டேடி மறுதலிக்காதீங்க, தைரியமாக இருங்க, எனக்கு கொண்டா பரவாயில்ல, இயேசப்பாட்ட போயிடுவோங்கிற மாதிரி சொல்லுது. நித்திய ஜீவன் உண்டு, இயேசுவோடு போயிடுவோம், என்னை கொண்டா பரவாயில்ல. பிள்ளையை பார்த்து அப்பா சொன்னான், உன் முன்னால் உங்கள் அப்பா அம்மாவை கொண்டுருவோம், நீ மறுதலி அப்படின்னு சொல்லிட்டு, நான் மறுதலிக்க முடியாது. இந்த பகுதியில் அந்த பிள்ளையின் முன்பதாகவே பட்டயத்தாலே பெற்றோரை கொண்டுட்டான். கர்த்தருக்கு பாக்கி மாட்டாதான். அந்த பிள்ளையை சொன்னான் வருவன் மறுதலின்னு சொன்ன போது மறுதலிக்க மாட்டேன்ட்டு. அப்போது 9 வயது தக்க அந்த பெண் பிள்ளை ஒரு போர் வீரர் வந்து அந்த உடையை கலைந்து விட்டான்.
அந்த உபத்திரவங்கள்லாம் தீயில போட்டது உண்டு, கொதிக்கிற எண்ணெயில் போட்ட சூழ்நிலைகள் உண்டு. இதெல்லாம் நம்ம உபத்திரவத்தினுடைய ஒவ்வொரு லிஸ்ட்டில் படிச்சிருக்கிறோம். இந்த பிள்ளை பெரிய ஒரு இரும்பு தகடான ஒன்றில் தீ எரிய வச்சு மேலே இந்த நம்ம புரிஞ்சிக்கணும், புரோட்டா கல் இல்லை, புரோட்டா வச்சுருப்பான், அந்த கல் போட்டிருக்கேன், எவ்வளோ பெருசு வரும், அது மாதிரி போட்டிருக்கேன், அதில் தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிறான். அது நான் மறுதளிக்க முடியாது. 9 வயது தக்க பிள்ளைக்கு இவ்வளோ தைரியம் எப்படி வந்ததுன்னா தேவன் கொடுத்த பலன், விசுவாசத்தின் பலன். ஆமாம், கர்த்தருக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பலன். அதை என்ன ஒரு போர்வையை தூக்கி அப்படி தூக்கி வச்சுட்டான். அந்த கல்லோடு அந்த சதை அப்படி ஒட்டி கொண்டது. ஒட்டின உடனே அந்த பிள்ளை அப்படி கையை காமிக்கும் போது, சரி உடனே தூக்கு, பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம். இயேசுவுக்காக ஒரு பக்கம் வந்தேன், திருப்பி போடு, இன்னொரு பக்கம் வேகணும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அந்த அந்த உறுதிப்பாடு, அந்த பலன், அந்த வார்த்தையினுடைய வல்லமை, தேவன் சூழ்நிலைக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற தேவன். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நாம் அவைகளை கண்டு சோர்ந்து போகாதபடி ஏத்திருந்து ஜெயம் பெறுவதற்கு எந்த சூழ்நிலையிலும் தேவன் தம்முடைய பலத்தால் இடைக்கட்ட வல்லவர். ஆமாம், அதுதான் ஆண்டு எதை பேசுவோம், எதை சொல்லுவோம், நீங்கள் பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து என்ன செய்வாராம், வார்த்தைகளை தருவார், பேசும்படியான காரியத்தை கற்று செய்ய வைப்பார் அவர். ஆமாம், என்னுடைய ஆண்டவன் நமக்கு பலன் கொடுக்கிறவர், சூழ்நிலைக்கு ஏற்ற பலன். சிம்சோன் இருக்கிறான், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிம்சோன் நினைக்கிறான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நியாயாதிபதி 14ஆம் அதிகாரத்தில், அதே போல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதெல்லாம் வாசிக்கும்போது அந்த ஊர் மக்கள்லாம் அவனை கட்டிட்டாங்க. அவன் கேட்குறான், என்னை அவங்க கையில் ஒப்பு கொடுத்து நீங்கள் எங்கள் மேலே விழுந்து என்னை கொண்டு போடுவதில்லைன்னு சொல்லுங்கள், நான் பேசாமல் இருக்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கும் பிரச்சனை தான். அவங்க சொன்னாங்க, ஒன்று நான் கொல்ல மாட்டேன்ப்பா, கட்டி கையில் கொடுத்துருவோம், சரி அதை மாத்திரம் செய்யுங்க அப்படின்ட்டான். இவனை நல்ல ஒரு புது கயிறுனால நல்லா கட்டிட்டாங்க, தப்பிக்க முடியாது. பெலிஸ்தர் வந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆயுதங்களோடு ஈட்டியோடு கேடகத்தோடு வந்தாங்க. சிம்சோன் அகப்பட்டு கொண்டான பெரிய எக்காலெல்லாம் ஊதுனாங்க. தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கிட்டு, கெட்டும்போதெல்லாம் இருக்கிற வல்லமை உனக்கு வெளிப்படலை, ஆனால் தேவ வல்லமை உன் மீது இறங்கினது. தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார், அசாதாரணமான பலம் வெளிப்பட்டது. அவனுக்கு பலம் இருக்கிறது என்பது தெரியும். நான் அசாதாரணமான அந்த பலத்தை கயிறெல்லாம் அப்படி நெருப்புப்பட்ட நூல் போல போயிச்சான். 1000 பேரை தூக்கி போட்டான். அப்போ 1000 பேரை கொன்று குவித்தேன். சூழ்நிலைக்கு ஏற்ப பலனைக்கு தெய்வம் தர வல்லவர். நாம் சந்திக்கிற பல பிரச்சனை இருக்கலாம், அதை சோர்ந்து போவதில்லை. உள் மனிதனுடைய பலன் ஒன்று இருக்கிறது, கர்த்தர் தர வல்லவர். ஆமாம், வேதத்தில் ரோமர் புத்தகத்தில் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. போதும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்திலே எதா இருக்கலையா, பலவீனமாக இருக்கவில்லை. அப்படின்னா எப்படி இருந்தான் விசுவாசத்திலே, பலம் உள்ளவனா. எபிரேயர் நிருபத்தில் எழுதும்போது அவர் விசுவாசத்திலே பலன் கொண்டார்கள். அப்போ விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ஏன் அப்படின்னா 100 வயது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 100 வயது ஆகிட்டது. தன் சரீரம் செத்து போனது என்பதையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனது என்பது நல்லாவே தெரியும். இனி ஒரு பிள்ளை பிறப்பதற்குரிய சாத்தியக்கூறு உலக ரீதியாய், உலக பலத்தினாலே, உலக காரியத்தினாலே எதுவும் நடக்காது என்பது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அந்த விசுவாசத்தின் பலன், எல்லாரும் கேட்குறாங்க, 100 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பிள்ளைக்கா நீங்கள் காத்திருக்கிறீங்களா? நீங்கள் யோசிக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற ஆளை வச்சு சமாளிச்சுக்கிறீங்க அப்படின்னு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தம் பண்ணின உண்மை இல்லவர். அவர் தருவேன்னு சொன்னால் கட்டாயம் தருவார். அது வயது வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு வேண்டுமான வயது பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் தேவன் கட்டாயம் தரவல்லவர். ஏன்னு சொன்னால், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த விசுவாசத்தின் பலன் 100 வயது ஆகிவிட்டது. ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அவனுக்கு நல்ல ஒரு புத்திர சந்தானத்தை கொடுத்தார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அந்த விசுவாசத்தின் மேன்மை தான். அதான் அவனை குறித்து விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுது. அந்த விசுவாசத்தில் அவன் பலகீனமாக இருக்கவில்லை. நமக்கு ஒரு நேற்று ஜெபம் பண்ணுவோம், இன்னைக்கு கிடைக்கலன்னா என்ன செய்வோம், ஆண்டவர் மேலே வருத்தம் வந்துடும். நேற்று ஜெபம் பண்ணி இன்னைக்கு கிடைக்கலன்னா
போதும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிடுறோம். போதும் கர்த்தாவே. நான் அடிக்கடி சொல்கிறேன்னு, சர்ச்சுக்கு புதுசாக வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்க நம்பர்லாம் வாங்கிட்டு ஜாப் பண்ணிட்டு அடுத்த வாரம் வரல. என்னடா வரலையே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, போதும் நாங்கள் வந்தது. எதுக்கு? ஒரு வாரம் தான் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் போன வாரம் வந்தோம், ஜெபம் பண்ணோம், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் என்ன செய்யலை, கொடுக்கலை. அதாவது எனக்கு சோகம் இல்லை, நான் அடுத்த வாரம் வரேன்னா பேசாமல் இருந்திருப்போம். எனக்கு இது கேட்ட உடனே பயங்கர வருத்தம் ஒரு பக்கம் கோவம். என்னன்னா நம்ம பெரிய ஆள், அவர் வேலைக்காரன், கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு நிறைய ஆட்கள் நினைக்கிறாங்க நான் கிடைக்கல, அதனால் ஆன் இன்னும் சர்ச்சை வேண்டான்ட்டாங்க. சரி, பிறகு எதுக்கு அவங்க ஃபோன் நம்பர்லாம் நமக்கு? உடனே டெலிட் பண்ணிட்டு சர்ச்சே வேண்டாம், ஆண்டவரே வேண்டான்னு சொல்லும்போது நமக்கு அவங்க எப்படின்னு தெரியாது. ஒரு வார்த்தை நேற்று கேட்டால் இன்றைக்கி கிடைக்கலன்னு ஒன்றா என்ன செய்யுது, மறுதளிப்பதெல்லாம் வந்துடும். அதோடு அவங்க சோர்ந்து போயிடறாங்க, அதோடு ஆண்டவரே வேண்டான்ட்டு போயிடறாங்க. இவனுக்கு 100 வயசு, இவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது 75 வயசு, 25 வருஷம் இவன் எதிர்பார்த்துட்டே இருந்தான். சிலர் இதை விட அதிகமான வருஷம்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்க எதிர்பார்க்கலை. இப்போ சகரியாவை பொறுத்த மட்டும் திருமணமான புதுல அவன் எதிர்பார்த்துருப்பான், ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, 15 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. சரி, ஆபிரகாம் மாதிரி அப்படின்னு யோசித்தாலும், ஆனால் இவனுக்கு வயது ரிட்டைர்மெண்ட் வயது ஆயிடுச்சு. ஆசாரிய வேலை இங்கே முடிஞ்சு ரிட்டைர்மெண்ட் வயசு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரிட்டைர்மெண்ட் வயசுனா வயத்தை சொல்லப்படுவது ஏறக்குறைய அன்னைக்கே அவன் 50 60 வயது, 58 வயசு 60 வயசு வரும்போதெல்லாம் அவன் ஆசாரிய வேலை உள்ள வேலையெல்லாம் விட்டுட்டு வெளியே அவன் ஆசாரிய வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். 2 மாதத்துக்கு ஒரு முறை சொல்ல வேண்டிய வேலைகள்லாம் வருஷம் வரும். ஆனால் இவனுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாச்சு. அவன் வேலை ஆசாரிய வேலை முடிந்தவனே தன் வீட்டுக்கு என்ன செய்யிட்டான், அவனுக்கு சாப்டர் க்ளோஸ், அவனுக்கு ஆசாரிய வேலை இன்னைக்கு இல்லை, இது ஆராதனைக்கு வந்து போவதன் வேலை. வயதாகிவிட்டது, எனக்கு ஒரு 30-35 வருஷம் ஆகிட்டு. அவன் எதிர்பார்க்காமல் இருக்கும்போது கொடுத்தார். ஆனால் இவன் அவன்கிட்ட போய் தேவதூதன் சொன்னான், இப்போ உனக்கு ஒரு குமாரன் பிறக்கும். அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, கேட்கக்கூடிய காலத்தில் கொடுக்கல, இப்போ வந்து கொடுத்தேன்னா எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராமல் கிடைத்தது அது. ஆனால் ஆபிரகாமை பொறுத்த மட்டும் 100 வயது ஆன போதும் 25 ஆண்டுகள் ஒவ்வொரு வினாடியும் தேவன் தர வல்லவர் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். அவன் கர்த்தருக்கு மகிமை. அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் பலவீனமாக இருக்கவில்லை. கர்த்தர் செய்ய வல்லவர். என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம ஒரு காரியத்தை ஆண்டு சமூகத்தில் வைக்கிறோம், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசமோ எதிர்பார்ப்புகளோ அது பலகீனப்பட்டு போகாதபடி கடைசி வரை அது நிலைத்து இருக்க வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். சில நேரங்களில் நாம் ஜெபம் பண்ணி விட்டுருப்போம், அவ்வளோதான், இது நமக்கு காரியத்துக்கு உதவாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருப்போம். விட்டதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணுவோம், மறுபடியும் அதை எடுத்து வச்சு தேவன் தர வல்லவர். நீங்கள் விட்டு போன சில காரியங்கள் இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, வேலை செய்திருப்பீங்க, அது செயல்படாமலே போயிருக்கும். ஆண்டவரை வச்சு அந்த விட்டு போன ஒன்றை எடுத்து வைத்து நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்தை நீ செய்ய வல்லவர், இன்னும் 1 வருஷம் போனாலும் 2 வருஷம் போனாலும் இதை நிறைவேற்றி கொடுக்க வல்லவர்னு சொல்லி நீங்கள் அதை வச்சு ஆண்டு சமூகத்தில் வச்சு தேவ பலனை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி போய் பாருங்கள். அந்த காரியங்கள் வாய்த்துவிடும், காரியங்கள் அற்புதமாய் நடக்கும். கர்த்தர் செயல்பட வல்லவர் அவர். ஆமாம், இதே போல் நிறைய பகுதி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல விதங்களிலே பலப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம், அதான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கேட்போம், ஆண்டவர் இந்த மாதத்தில் எங்கள் சரீர ரீதியாக ஆரோக்கியம் நல்ல சுகபலன் கொடுப்பது என்பது ஒரு பகுதி இருந்தாலும் என்னுடைய உள்ளான மனிதன் தேவனுடைய பலத்தினாலே இடைக்கட்டப்பட வேண்டும். ஆமாம், இதெல்லாம் தாவீது சொல்கிறான், கர்த்தரே என் பலன். ஆமாம், என் பலன் அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் என் ஜீவனின் பலன் ஆனவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பலனாக இருப்பாராக. ஆமாம், நம்ம எழுத வந்து ஜெபம் பண்ணுமா. ஹல்லேலூயா. அவர் காலத்தில் நம்மை தாழ்த்தி கொடுக்குமா. ஆண்டவரே, நல்ல பலனை எங்களுக்கு தருகிறார். உள்ளான மனிதன் நாங்கள் பலனடைய வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள்,
சின்ன சின்ன காரியங்களை கண்டு சோர்ந்து போவதோ, விசுவாசத்தை விட்டு வழுவி போவதோ, பயந்து பின்வாங்கி போகிற நிலையோ எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஐயா. இவைகள்லாம் எங்கள் வாழ்க்கையில் மோதி அடிக்கும் புயல்களைப் போல மோதி அடிக்கும், வெள்ளத்தைப் போல மோதி அடிக்கக்கூடியவைகள். ஆனால் புகழிடம் ஒருவர் இருக்கிறீர், எங்களுக்காக பிளக்கப்பட்ட கண்மலை ஒருவர் இருக்கிறீர். உம்மை சார்ந்திருக்கும் உதவி செய். நீரே எங்கள் பலனாய் இருக்க வேண்டும். நீர் எங்களுக்கு பலன் தருகிறவராய் பலனாய் இருக்க வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்ப பலனையும் நீ தர வேண்டும். எங்கள் விசுவாசத்தின் பலனையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ண வேண்டும் ஐயா. நீ சோதிக்கும் போது அந்த சோதனையிலே அவன் தோற்று போகவில்லை ஐயா. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த சோர்விலே அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சொல்லுவாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பலகீனமாக இருக்கக்கூடாது. எந்த நிலையிலும் தேவ பலனை பெற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். மாம்சத்துக்குரிய ஆயுதங்கள் அல்ல ஆண்டவரே, அரண்களை நிர்பலமாக்கக்கூடிய தேவ பலன். தேவ பலன் இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். அனிவ நாட்களிலே இந்த வாழ்க்கையின் துணையானா, இந்த வாலிப காலமெல்லாம் எங்கள் வாழ்க்கையின் பலனானா, உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எங்கள் இதயமே உமை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உமை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். நமக்கு தேவ பலன் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த மாதத்திலே கர்த்தர் நல்ல பலனை கொடுப்பாராக. 2 விதத்திலே, ஒன்று சரீர ரீதியாகவும் மனதளவிலும் அல்லது ஆன்மீக ரீதியான பலனை கர்த்தர் நமக்கு தருவாரா. ராஜன் பிரதர் ஜெபிக்க விடுக்க. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.